அண்ணாமலைக்கு ஒருவேளை இன்கேஸ் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய கிரேஸ் உருவாயிருது, அண்ணாமலை நின்னா சிஎம் ஆயிரலாம் அப்படின்னு நின்னா கூட அண்ணாமலை சிஎம் ஆக்க மாட்டாங்க பாஜக. ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் முடிவு பண்ணும் தமிழ்நாட்டை யார் ஆள்வது அப்படின்னு. ஆர்எஸ்எஸ் தான் முடிவு பண்ணும். அடுத்து மோடி தான் பிஎம் கேண்டிடேட் ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணும். ஒருவேளை அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ், அண்ணாமலை தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இவனுங்க தேர்தல் பிரச்சாரமே பண்ணி பெருவாரியான சீட்டை வாங்கி, கற்பனையில சொல்றேன், பெருவாரியான சீட்டு வாங்கிட்டா கூட அண்ணாமலை ஜஸ்ட் ஏஜென்ட், நீ கொஞ்ச நேரம் வெளியே இருப்பா, நாங்க சிடி நிர்மல்குமாரா, சாரி கேடி ராகவன் அவரே கூட போட்டாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. ஏன்னா அவரெல்லாம் புலம்பி இருக்காரு நேத்து முந்தா நேத்தெல்லாம், என் கூட இருந்தவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆயிட்டாங்க, அமைச்சர் ஆயிட்டாங்க, நான் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலாம்னு புலம்பி இருக்காரு. ஏன்னா அவர்லாம் ஆர்எஸ்எஸ் பின்புலம், அவரை தூக்கிட்டு வந்து போடலாம். ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய நபர்களை தான் ஆட்சி அதிகாரத்துல அவங்க உட்கார வைப்பாங்க. ஏஜென்ட்களை உட்கார வைக்க மாட்டாங்க. மீறி ஏஜென்ட்களுக்கு டம்மியான போஸ்ட் கொடுப்பாங்க. உச்சபட்ச அதிகாரத்துல ஆர்எஸ்எஸ் சொல்ற கை காட்டுறாள் தான் இருப்பாங்க.